வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் நடிச்சு இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் லவர். இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். லவர் இந்த படத்தில் மணிகண்டன், கௌரி பிரியா, இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பிரபுராம் வியாஸ் அப்படின்றவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு சான் ரோல்டன் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து டாலர் மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்படின்றவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கும்போது ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் மணிகண்டன் அவர்கள் அவர் வந்து இயல்பாகவே நடிச்சிருக்கிறாரு. அவருடைய கேரக்டரை பார்க்கும்போது எஸ்எம்எஸ் இந்த படமே வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, ஜீவா நடிப்பில் வெளியான எஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் அவர்களை பார்க்குற மாதிரி இருக்குது. அவருடைய நடிப்பு வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, தனுஷ் அவர்களுடைய பல படங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஜீவா அவருடைய கேரக்டர் அந்த எஸ்எம்எஸ் படத்தில் அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் எடுத்து தான் அந்த படமே பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டருக்கு அதை வந்து இயல்பாகவே அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் நடிக்கும் போது நம்மளுக்கு இவங்களாம் ஞாபகத்து வராங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அவர் வந்து இயல்பாக நிறைய விஷயங்களை நடிச்சிருக்கிறாரு, அதுலேயும் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல் இதற்கு அடுத்து தான் ஹீரோயின் கௌரி பிரியா. அவங்களும் வந்து மிக சிறப்பாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. நிறையா அந்த லவ் சீன்லேயும் சரி, அந்த லவ் நினச்சி உருகும்போதும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து அழுவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய மூஞ்சே வந்து இருந்த மூஞ்சே வந்து வேறு மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன கேட்டிங்கன்னா, ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். அதை அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த படத்தில் முழுக்க இவங்க ரெண்டே பேர் தான் வந்து எல்லா சீன்லுமே வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லா ஃப்ரேம்லும் வந்துடுறாங்க. அதே போல் கூட நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அதான் இவங்க லவர்ஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சண்டை வருது, திரும்ப வந்து சமாதானம் வராங்க, திரும்ப சண்டை வருது, அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர்னா அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, திரும்ப அப்புறம் சேர்றாங்க, திரும்ப அடுத்த சீனில் சண்டை வருது, அப்புறம் டவுட்டு போட்டிக்கிறாங்க, ஒரு மாதிரி போகுதுங்க. அப்புறம் ஒரு இன்டர்வல் வருது. சரி, இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே மாதிரி திரும்பவும் சேர்றாங்க, திரும்பவும் சண்டை வருது, திரும்பவும் சேர்றாங்க, திரும்பவும் சண்டை வருது. ஒரு ஹீரோ ரொம்ப மோசமானவராக இருக்கட்டுமே, அவர் வந்து எவ்வளோதான் சிகரெட்டும் திடீர்னு பீடி பிடிக்கிறாரு, ரூம்லேயே வச்சுன்னு இருக்காரு. ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவருடைய பையன் வீட்டுக்குள்ளேயே வந்து திடீர்னு பீடி எடுக்கிறாரு, பிடிக்கிறாரு, திடீர்னு சிகரெட் எடுக்கிறாரு, பிடிக்கிறாரு. இவருடைய கேரக்டரே பிடிக்கும்ல, அங்கே போய் கஞ்சா அடிக்கிறாரு. வித்தியாசமாக எந்தெந்த முறையில் அடிக்கணுமோ அந்தந்த முறையில் வந்து கஞ்சாவை எடுத்து அடிக்கிறாரு. கஞ்சாக்காரன் கூட இருக்கிறாரு, கஞ்சா சப்ளை பண்ணுறாரு. அந்த கஞ்சாவை இவருடைய லவரே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. என்ன மெசேஜ், இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, இது போல் லவர்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தேடி பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து கதையை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து அதிகமாக ஒரு செயின் ஸ்மோக்கராக கூட இருக்கட்டுங்க, அதை வந்து அப்படியே காட்டிகிட்டே இருக்கணுமா, அது மாதிரி வந்து இவங்க தொடர்ந்து எல்லா சீன்லையுமே பீடி பிடிக்கிறதும், சிகரெட் பிடிக்கிறதும், பீடி பிடிக்கிறதும், சிகரெட் பிடிக்கிறதும், கஞ்சா அடிக்கிறதும். தொடர்ந்து ஒரு ஹீரோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது ஹீரோயின் முன்னாடியே பண்ணுறாங்க. அந்த ஹீரோயினும் வந்து நிறைய படத்தில் வந்து ஒரு 2-3 சீனுக்கு அப்புறமே வந்து இது மாதிரி கேரக்டர் இருந்தால், ரோமியோ ஜூலியட் இது போல் படங்களில் இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் என்னவோ இவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிட்டுருக்காரு. அதை வந்து அந்த ஹீரோயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி 6 வருஷம் லவ் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. இதே மாதிரி நடக்குதுங்க. இப்போ இது போல் படங்கள்லாம் நிறையா வந்துருக்கு. ஆனால் என்ன ஒன்று நடக்கும், ஃபஸ்ட்டில் சேர்ந்துருப்பாங்க, நடுவில் வந்து பிரிச்சுருவாங்க இன்டர்வல் டைமில். திரும்ப கடைசியாக வந்து இவர் எதனா டெவலப் ஆகி போவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வந்து சேருவாங்க. அது போல தான் படங்கள் பண்ணியிருப்பாங்க. இவர் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பண்ணிகிட்டே வந்து கடைசியாக 2 பேரும் பிரித்து விட்டுறாரு. 2 பேரும் பிரித்து விட்டு, நீ வந்து உங்கள் வேலையை பாரு, அவன் வந்து அதுக்கு எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதே போல் கதை வந்துகிட்டே இருக்கும். ரோமியோ ஜூலியட் கூட இப்படி தான் இருக்கும். அதுலேயும் வந்து என்னடா பண்ண போகிறாங்க இடைவேளைக்கு அப்புறம்னு பார்த்தா, இவர் வந்து எனக்கு இன்னொரு பொண்ணை உன்ன மாதிரியே பார்த்துக்கூட அப்படின்னா, சரி அந்த படம் இட்டு, சரி அதே மாதிரி பொண்ணு இவர் எடுத்து இவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கெல்லாம் அப்படி தாங்க இருந்தது. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள், அதுக்கப்புறம் லவர்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து இது சூப்பர் படமாக இருக்குமா, இதுக்கு வந்து 85 மார்க்கு, இதுக்கு வந்து 10க்கு 8 மார்க்கு 9 மார்க்கு, இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து இப்படி தான் தோணுச்சு. அதுவும் வந்து இடைவேளைக்கு அப்புறம்லாம் வந்து படம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னடா இது எப்படா முடிப்பாங்க அப்படின்றது தான் தோணுச்சு. நிறைய பேர்
பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்ன விஷயமும் சரி. அது என்னன்னா, என்னடா திரும்பவும் இதே மாதிரி திரும்பவும் இதே மாதிரி அப்படின்னா திரும்ப டென்ஷன் ஆகுறாரு, திரும்ப அப்புறம் கட்டி பிடிக்கிறாரு, அப்புறம் லவ் பண்ணுறாரு, அப்புறம் திரும்ப ஒத்துக்கிறாங்க, திரும்ப அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க, வேணாம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கோ கேரக்டரை அவங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை. ஸோ அதை வந்து இவங்க திரும்ப திரும்ப இது பண்ணி ஒரு வழியாக முடித்து தனித்தனியாக பிரித்து விட்டு இந்த படம் வந்து முடியுதுங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். எடிட்டிங்கும் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணியிருக்கணும், ஆனால் இவங்க வந்து கட் பண்ணாமலே அது வந்து போயிட்டுருக்கு. படமாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து குறையா தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமும் இதே கண்டினியூ பண்ணி இவங்க வந்து படத்தை எடுத்திருக்கிறாரு. ஸோ டைரக்டர் பிரபுராம் வியாஸ் அவர்கள் ஸோ எந்த நோக்கத்துக்காக இதை எடுத்தார், இது எந்த மாதிரி ஆடியன்ஸுக்காக எடுத்தார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு ஹீரோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து எதுக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ண அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி லவர்ஸ்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.